போன கிளாஸோட கண்டினியூஷன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லேஷன் இன் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ். ஸோ இதில் வந்து டெல் ஸ்கொயர் வெக்டார் சை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா 1/HU HV HW. ஸோ இதுக்கப்புறம் இது ப்ராக்கெட்டில் எப்படி வரணும்னா ∂/∂U HV HW/HU இன்ட்டு ∂ψ/∂U ப்ளஸ் ∂/∂V அப்படிங்கிறதுல அடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த யூவுக்கு ஏற்றாப்புல உள்ளதை நம்ம வந்து இந்த இடத்துலையும் மற்ற VWலாம் இப்படி போட போகிறோம். கீழே அந்த என்ன யூ இருக்கோ அதை HU. ஸோ இப்படி நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி படித்து வச்சுக்கலாம். அடுத்து ∂/∂V இதில் பார்த்தீங்கன்னா இது V இருக்குது, அதனால் நம்ம மற்ற ரெண்டு பேர் எடுக்க போகிறோம். UWன்னு எடுக்க போகிறோம். அதேமாதிரி கீழே HV. ஸோ இங்கேயும் V தான் வரும். அதேமாதிரி W அந்த இடத்துல UV மட்டும் தான் வரப்போகுது. W வந்து கீழே வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் லாப்லேஷியன் இன் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ். அடுத்து கர்ல் இன் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ். ஸோ இதில் வந்து டெல் கிராஸ் கர்ல்னால் கிராஸ் போட்டு V போட போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம 1/HU HV HW எல்லாத்தையும் போட்டுட்டு ஸோ இந்த ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா HU ρU HV ρV HW ρW அப்படின்னு போட்டுட்டு அடுத்து ∂/∂U ∂/∂V இந்த மாதிரி போட்டுக்கிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HU UU HV VE HW VW அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடுவோம். அடுத்து லாப்லேஷியன் இன் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஸோ கர்விலினியர் பார்த்தாச்சு, லாப்லேஷியன் கர்விலினியர்ஸ் கர்விலினியர்ஸ் அடுத்தது லாப்லேஷியன் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஸோ இதுக்கும் டெல் ஸ்கொயர் சை 1/r இன்ட்டு ∂/∂r இன்ட்டு r இன்ட்டு ∂ψ/∂r ப்ளஸ் 1/r² ∂ψ² psi by theta square plus psi/z². இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடும். எப்போவுமே நம்ம கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னால் தீட்டா இசட் அப்படின்னு இன்வால்வ் பண்ணணும். ஸோ அதை R தீட்டா இசட் இந்த 3 பேரும் தான் நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஸோ ∂² psi அப்படிங்கிறத நம்ம 1/r² இன்ட்டு ∂/∂r இன்ட்டு r² ∂ψ/∂r ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கேற்றாப்புல சம் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போ ∂r அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம r வெக்டார்/r. ஸோ அதாவது ΔR அப்படிங்கிறத நம்ம r வெக்டார்/r அப்படின்னு போட்டு ΔR அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, அதான் வெக்டார் அப்படிங்கிறத. ஸோ டெல் இன்ட்டு லாக் r அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா r வெக்டார்/r². டெல் இன்ட்டு r⁻n அப்படின்னா n அப்படி முன்னாடி வந்து n இன்ட்டு r⁻n-2 r வெக்டார் அப்படின்னு போட்டுரும். அடுத்து டைவர்ஜென்ஸ் πf வெக்டார் அப்படின்னு போட்டுரும். ஸோ இதுக்கு எப்படின்னா இப்போ நம்ம டைவ் அப்படிங்கிறத நம்ம டெல் எடுத்துகிட்டு பை அப்படின்னு போட்டுட்டு டாட் எஃப் ப்ளஸ் பை போட்டுட்டு டெல் டாட் எஃப். ஸோ நம்ம எப்படி A இன்ட்டு B + C அந்த மாதிரி ஃபார்மேட்டு போடுவோமோ அதே மாதிரி சும்மா வச்சுருக்காண்டி இப்படி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு டெல் இன்ட்டு பை இன்ட்டு எஃப் அப்புறம் அந்த டெல்லும் எஃப்பும் சேரும் பை வெளியில் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இது வந்து இப்படி நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டைவை நம்ம இப்படி போட்டிருக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். சும்மா அடுத்து என்னென்னா கேல் இன்ட்டு இப்போ டைவ் பார்த்த மாதிரி கேல் இன்ட்டு πf வெக்டார். ஸோ இது எப்படி எப்படின்னா கேல் கிராஸ் பை அதாவது டெல் கிராஸ் πf அப்படின்னு போடுறது. ஸோ இதை வந்து எப்படி இருக்கோம்னா டெல் டாட் பை இன்ட்டு டெல் இன்ட்டு பை இன் கிராஸ் எஃப் வெக்டார் ப்ளஸ் பை இன்ட்டு டெல் கிராஸ் எஃப் இந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா டைவுக்கு போட்ட மாதிரியே தான். இப்போ அடுத்து வேறு ஃபார்மேட் டெல் டாட் எஃப் வெக்டார் கிராஸ் ஜி வெக்டார். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜி வெக்டரை வெளியே வச்சுக்கோங்க. டெல் கிராஸ் எஃப் டாட் தான் வெளியிடும், கிராஸ் உள்ள வந்துடும் மைனஸ் எஃப் வெக்டார் டாட் டெல் கிராஸ் ஜி வெக்டார். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ டெல் அப்படிங்கிறத நான் டைவ் அப்படின்னு போட்டிருந்தேன். நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ இது வந்து கிராஸுங்கிறது கேல். ஸோ அது இங்கேயும் கிராஸுக்கு கேல் அது அப்படி இந்த இதை ஃபார்மேட்டாக வேறு மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம படிச்சுக்கலாம், ரெண்டுமே யூஸ் ஆகும். ஸோ ரெண்டில் எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சில பேருக்கு இது ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு மேலே உள்ள ஃபார்முலா ஈஸியாக இருக்கும். எப்படின்னா நம்ம ஃபார்முலா போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து டெல் கிராஸ் எஃப் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் இந்த மாதிரி ஒரு சம்மு கேட்கும். நம்ம அப்போ எப்படி எழுதலாம்னா டெல் இன்ட்டு டெல் டாட் எஃப் வெக்டர் மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டர். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம்.
இப்போ மாடல் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு சம்மாக பார்க்கும்போது நம்ம நிறைய சம் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம், சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் எப்படி என்னன்னா, இப்போ எஃப் வெக்டார் அப்படி எஃப் வந்து கொடுத்துருக்காங்க x² + y - z - 1. ஃபைன் கிரேடியன்ட் எஃப் அட் அப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்க 1,0,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் எஃப்னா என்ன பண்ணுவோம், டெல் எஃப் அப்படின்னு எழுதுவோம். ஸோ கிரேடியன்ட் எஃபோட வேல்யூ என்ன, ∂f/∂x i வெக்டார், ∂f/∂y j வெக்டார், ∂f/∂z k வெக்டார் அப்படின்னு. இப்போ இந்த எஃப் வெக்டார் எஃப்பை நம்ம வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது ஆல்ரெடி நம்ம தெரியும், x² பண்ணால் 2x i வெக்டார் ப்ளஸ் ஒய்னா இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால் 1j. அடுத்து இசட் மைனஸ் இசட்னு இருக்குது. ஸோ -1k -1 வந்து கான்ஸ்டன்ட், அது 0 ஆயிரும். ஸோ 2xi 1j -1k இப்படின்னு வருது. ஸோ இதில் 1,0,0 சப்ஸ்டிட் பண்ணால் அது எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக 0வும் இசட்டுக்கு பதிலாக 0வும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஒய் இசட்லாம் கிடையாது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா நம்மளுக்கு 2y வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் k வெக்டார், அவ்வளோதான். இந்த சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது சம் போவோம். ஸோ ரெண்டாவது சம்மில் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு xy z அட் 1,1,1 இந்த டைரக்ஷன் ஆஃப் ijk அப்படின்னு அதை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். ஃபஸ்ட்டு இதுக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பார்க்க சொல்லுங்கள். அது எஃப் இஸ் ஈக்குவல் டு xy z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேடியன்ட் எஃப் அப்படிங்கிற டெல் எஃப். ஸோ டெல் எஃப்க்கு நமக்கு தெரியும், ∂f/∂x i வெக்டார், ∂f/∂y j வெக்டார், ∂f/∂z k வெக்டார். ஓகே, இப்போ எஃப்க்கு என்ன இருக்குது, xy z இருக்குது. ஸோ இதை நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸை வந்தால் 1, மீதி உள்ள y z, ரெண்டாவது ஒய்யை பண்ணோம், அப்போ மற்ற ரெண்டும் வரும் x z, மூணாவது இசட்டை பண்ணோம், அப்போ xy மட்டும் வரும். ஸோ இங்கே இது வரைக்கும் போட்டாச்சு. அப்படின்னா நம்ம 1,1,1 போடணும். ஸோ y z பதிலாக 1, x எல்லாமே 1 இருக்கிறனால நம்ம i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார் அப்படின்னு வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுதான் பார்த்துருக்கீங்க. இன்னும் இந்த டைரக்ஷன் ஆஃப் i j k வெக்டார் இந்த வெக்டாரில் நம்ம பார்க்கணும், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பார்க்கணும். இன்னும் அது இன்னும் ஒரு இப்போ 50% முடிச்சுக்கணும், இன்னும் டைரக்ஷன் டெரிவேட்டிவ் பார்க்கணும். ஸோ நம்ம டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பார்க்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலானா கிரேடியன்ட் எஃப் டாட் என் கேப், இதுதான் வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பார்க்குறது. ஸோ நம்ம கிரேடியன்ட் எஃப் நமக்கு தெரியும், என் கேப் கண்டுபிடிக்கணும். ஸோ என் கேப் கண்டுபிடிக்கணும், நம்ம மேலே போடுறோம். என் கேப்னா நமக்கு தெரியும், என் வெக்டார் பை மாலஸ் ஆஃப் என் வெக்டார். என் வெக்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ijk அப்படிங்கிற போட்டுட்டு பை அந்த இது நமக்கு தெரியும், ஐக்கு பக்கத்தில் கோஆர்டினேட்ஸ், அதாவது நம்ம பக்கத்தில் இருக்குது 1 1 1 1. ஸோ அதெல்லாம் ரூட் போட்டு 1², ஸோ √3 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இது வந்து என்ன வந்திருக்குன்னா என் கேப் வந்துட்டு இப்போ நம்ம டைரக்ஷன் டெரிவேட்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ கிரேடியன்ட் எஃப் அப்படின்னா ijk வெக்டார் அப்படின்னு போட்டுட்டு டாட் கிரேடியன்ட் எஃப் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோமா லாஸ்ட்டாக 1,1,1 அதில் கண்டுபிடிச்சது. என் வெக்டார் என் கேப் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ijk பை √3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இல்லை டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஐ இருக்குது. அப்போ ஐ பண்ணால் 1, ஜெயும் பண்ணால் 1, கேயும் பண்ணால் 1. ஸோ அப்போ மற்றதெல்லாம் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் பண்ணால் 0 ஆயிரும். i டாட் j 0, j டாட் k 0. அதனால் மற்ற எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம், 0 ஆயிரும். இந்த 1 1 1 அப்படி வந்துடும், 1/√3. ஸோ இதெல்லாம் கூட்டினா 3 வருது, 3/√3. ஸோ 3 வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், √3 × √3 நம்ம போட்டுக்கலாம். ஸோ மேலே உள்ள √3 கீழே உள்ள √3 கேன்சல் ஆகி ஸோ டோட்டலாக √3 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் அந்த ரெண்டாவது டைரக்ஷனல் டெரிவேட்டிவோடைய ஆன்சர். இப்போ மூணாவது சம் பார்ப்போமே. ஃபைண்ட் த நார்மல் டெரிவேஷன் ஆஃப் பை = xy + yz + zx at -1,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் வந்து நார்மல் டெரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் பைக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரேடியன்ட் பைனா என்னது, ∂by/∂x i வெக்டார், ∂by/∂y j வெக்டார் ப்ளஸ் ∂by/∂z k வெக்டார் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ பைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, xy இதெல்லாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது என்ன பாருங்கள், இதில் எதெல்லாம் எக்ஸை பொறுத்து இருக்கோ அதை மட்டும் தான் இருக்கும். ஏன்னா YZ அப்படிங்கிறது தேவையில்லை, அவர் வந்து 0 ஆயிரும். அப்போ xy + zx அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல xy பண்ணும்போது x 1 ஆயிரும், அதனால் y மட்டும் போட்டுக்கிறேன். அதுமாதிரி zxல் x 1 ஆயிரும், அதனால் z மட்டும். ஸோ y + z i வெக்டார் அப்படின்னு போட்டுருக்கேன். இதே மாதிரி ஒய்க்கு பார்க்குமே, ஒய் எந்தெந்த டேர்ம்லாம் எடுப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு சம் டேன் சம் தான் இருக்குது, தேர்ட் சம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ xy + yz. ஸோ இதுக்கும் அப்படி தான் x + z. அதுமாதிரி இசட்டுக்கு பண்ணும்போது x + y இந்த மாதிரி தான் வருது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த 2y அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூவை பாருங்கள், -1,1,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நம்ம வந்து போட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 1 -1ஐயும், ஒய்க்கு பதிலாக 1ஐயும், இசட் பதிலாக 1ஐயும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், y + z. ஸோ 1 + 1 2 i போட்டாச்சு. சரி, அடுத்து x + z அப்படின்னு பண்ணுறோம். அப்போ -1 + 1 ஸோ 0 ஆயிரும்.
எக்ஸ் ப்ளஸ் ஒய் -1 + 1 0. ஸோ வெறும் 2y மட்டும் தான் வந்துருக்கு. இப்போ நார்மல் டெரிவேட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் கிரேடியன்ட் பை. ஸோ கிரேடியன்ட் பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மாடுலஸ் 2y மாடுலஸ் எடுத்தால் என்ன அர்த்தம்னா அந்த ஐயெல்லாம் போடக்கூடாது, வெறும் வேல்யூ மட்டும் தான் பண்ணணும். ஸோ அது எப்படி எடுக்கணும்னா ரூட் போட்டு நம்ம இருக்கிற வேல்யூ அதாவது √(x²) அதான் ஃபார்மேட்டு. ஸோ √(2²). ஸோ இது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் பண்ணாலும் 2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் தி யூனிட் வெக்டார் நார்மல் டு த சர்ஃபேஸ் x² - y² + z = 2 at the point 1, -1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பை அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த வேலையை அப்படியே எடுத்துக்கோங்க. x² - y² + z -2. ஏன்னா இந்த 2 இங்கே வந்தால் -2. இப்போ கிரேடியன்ட் எஃப் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ x² பண்ணால் 2xi, y² பண்ணால் 2yj, இசட்டுக்கு நம்ம 1k அந்த மாதிரி போட்டுடலாம். 2 வராது, -2 ஒரு கான்ஸ்டன்ட் தான் வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -1, இசட்டுக்கு வந்து +2 கொடுத்துருக்க வேலையை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுக்கு 1 போட்டனால 2y, ஒய்க்கு -1 போட்டனால இங்கே இருக்குது -1, அதாவது +2. இந்த 1kன்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து 2 போட முடியாது, ஏன்னா இங்கே வந்து இசட்டுன்னு இருந்தால் தான் போட முடியும். ஸோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ யூனிட் வெக்டார் நார்மல், அதை நார்மல் யூனிட் வெக்டார் எழுத போகிறேன். எப்படி அப்படின்னா ஸோ டெல் பை பை மாலஸ் ஆஃப் டெல் பை, அதாவது என்ன அர்த்தம்னா கிரேட் பை மாலஸ் ஆஃப் கிரேட் பை. இதான் வந்து யூனிட் நார்மல் வெக்டாருடைய ஃபார்முலா. கிரேட் பை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2y + 2j + k வெக்டார் போட்டிருக்கேன். மாலஸ் ஆஃப் கிரேட் பையோட வேல்யூ 3 அப்படின்னு. இது எப்படி வந்துடும் பாருங்கன்னா மாலஸ் எடுக்கணும். ஸோ இந்த கிரேட் பையை மாலஸ் எடுக்கணும் பாருங்கள். √ அப்படின்னு போட்டுருவீங்க. 2 வந்து ஸ்கொயர் பண்ணணும் 4, இந்த 2 ஸ்கொயர் பண்ணணும் 4, இங்கே 1 இருக்குது. ஸோ 1 நம்ம வந்து 1² அப்படின்னு போடுவோம். ஸோ என்ன வருது அப்படின்னா 2² + 2² + 1ன்னு வருது. அதாவது 4 + 4 + 1 9, √9 3. ஸோ அதனால இதை வந்து இங்கே நம்ம வந்து போட்டிருக்கோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து நிறைய சம்ஸ் பார்ப்போம்.